नमः शिवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா, 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரத்தை குறிக்கும், 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது 7ஆம் அதிபதி 10ல் இருந்தார். அப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது களத்திரம், வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை பாவாதிபதி 10ல் இருந்தார்னா இந்த ஜாதகருக்கு தொழில் அமையும். எப்போ அமையும்? மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் அமையும். அப்போ யாருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 10ல் இருந்தாலோ அவருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் அமையும், அல்லது மனைவியோட சேர்ந்து தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் தொழிலை டெவலப் ஆவாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்து அவர்கள் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு தொழில் அமையும், தொழிலில் டெவலப்மெண்ட் கிடைக்கும், விருத்தி அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. பிரச்சனைக்குரிய அம்சம் என்ன அப்படின்னா, ஜாதகருக்கு தொழில் அமையும், ஆனால் அந்த தொழிலை ஜாதகரால் செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. ஆக 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தால் திருமணமானதுக்கு அப்புறம் ஜாதகருக்கு தொழில் அமைகிறதுங்கிறது அமையும், ஆனால் அந்த தொழிலை ஜாதகரால் முழுமூச்சோட செய்ய முடியாது, மனைவியோட சேர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது ஜாதகருக்கு தொழில் அமையும். இது லக்ன ரீதியாக பார்க்குறோம். லக்னாதிபதி ரீதியாக பார்க்கும் பொழுது 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஏன்னா லக்னம்ங்கிறது கொடுப்பினை, லக்னாதிபதிங்கிறது அந்த ஜாதகர் அனுபவிக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான அமைப்புகள் இருக்குது, அந்த ஜாதகர் எதை அனுபவிப்பார், எதை அனுபவிக்க மாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இருவருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு திருமணமான டக்குன்னு அந்த தசாபதி நடந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் புதுசாக மனைவியோடு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் இந்த அமைப்பு வராது. அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து 7ஆம் அதிபதியுடைய கெப்பாசிட்டி என்ன, 10ஆம் அதிபதியுடைய கெப்பாசிட்டி என்ன, இருவரும் சேர்ந்து எந்த நிலையில் இருக்காரு, இருவரும் ஆட்சியாக இருக்கிறார்களா, அல்லது இருவரும் உச்சமாக இருக்கிறார்களா, அல்லது இருவரும் நட்பு வீட்டில் இருக்கிறாங்களா, லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுங்கிறது 7ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எந்த பாவங்களில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க 6, 8 இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லக்னத்துக்கு எதுக்கு பார்க்கணும், லக்னாதிபதிக்கு எதுக்கு பார்க்கணும் புரிஞ்சுக்கணும். லக்னத்துக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் அந்த விஷயம் இயற்கையாக ஜாதகருக்கு கொடுப்பனையாய் நடப்பது. லக்னாதிபதிக்கு ஒரு பாவம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் தொழில் அமையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை மட்டும்தான் குறிக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. 7ஆம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர். அப்போ அவர் முன்னாடி என்ன ஆகும், பிஸ்னஸ் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் சேர்த்ததுக்கப்புறம் தொழிலில் டெவலப்மெண்ட் ஆகும், தொழிலில் வளர்ச்சி வருவார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஒரு பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அந்த காரகத்துவங்கள் எல்லாமே ஜாதகருக்கு நடக்கும். அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கிரகத்தின் தசாபுத்திகளில். அப்போ ஒரு விஷயம் ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஜாதகர் தொழில் மூலம் வருமானம் செய்வாரா வருமானம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது லக்னாதிபதிக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. ஆக 7ஆம் இடம்ங்கிறது சமூகத்தை குறிக்கும். அப்போ ஜாதகர் சமூகத்தில் நல்ல தொழில் பண்ணி பேரு புகழ் அடைவார் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் இடம்ங்கிறது கஸ்டமரை குறிக்கும். அப்போ ஜாதகருக்கு அதிகமான கஸ்டமர்கள் வருவார்கள் தொழில் ரீதியாக அப்படின்னு அர்த்தம். அப்போ அதன் மூலிமா ஜாதகர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ 7ஆம் பாவம் காரகத்துவங்கள் என்னென்னவோ அது ஊரம் அப்படியே 10ஆம் இடத்துல பொருத்திக்கலாம். 7ஆம் இடம்ங்கிறது ஈக்குவல் அப்படிங்கும்போது ஜாதகர் என்ன பண்ணுவார், தனக்கு சமமான வாடிக்கையாளர்களை பெற்றிருப்பார். அப்போ ஜாதகருக்கு சமமான வாடிக்கையாளர்கள் தொழில் மூலயமாக வருவார்கள். அதன் மூலம் ஜாதகருக்கு பேரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம். இது எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட
ஜாதக பலன் என்பது வேறு. பொது பலனை தனிப்பட்ட ஜாதக பலனோடு போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு தன்மையில் வாய்ந்தது. எனவே உங்கள் ஜாதகத்தில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான். எனவே எது நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு பார்த்துக்குங்க. அதில் என்ன நடக்கும் என்ன நடக்காது, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.